வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்திய சுதந்திர போரின் நாயர் யாருன்னு தெரியுமா? அவர்தான் மாமன்னர் பகதூர் ஷா. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் பகதூர் ஷா கல்லறையை சுவாசிக்கும் மூச்சு தாகத்தால் விளைந்தது என்றால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஹாசிஃபா. அன்னை ஆசியா அலை மக்தப் மதர்சா. இந்தியா சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமிய பெண்களும் கலந்து கொண்டனர். முசாபர் நகரை சேர்ந்த ஹபீபா பேகம் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடும் போது பிரிட்டிஷ் படைகள் அவளையும் அவள் சகோதரிகளையும் தூக்குமேடைக்கு அனுப்பியது. ஆங்கிலேயரின் கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்த பல பெண்களுக்கு சுதந்திர உணர்வை தூண்டி தன் தலைமையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய பெண் பேகம் ஹஜ்ரத் மஹால். இஸ்லாமியர்களின் தியாகங்களை உலகறிய செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. My name is Sinan. I am Abdul Kalam Azad. I am a scholar, writer, and freedom fighter. I joined the National Congress and became a leader in the independent movement. I aimed at peace and non-violence. I worked for a free and united India. I was the first education minister of India. Thank you. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இந்தியாவின் அடையாளமாக திகழ்கின்ற தேசிய கொடி வடிவம் அமைத்து ஹைதராபாத் சேர்ந்த சுரையா தியாப்ஜி என்கின்ற இஸ்லாமிய பெண். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆங்கிலேயர்களால் மதுரை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் தான் கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட முகமது யூசுப் கான். மதுரை மக்களிடம் மிகவும் நற்பெயர் பெற்ற கான் சாஹிப் ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி போராடினார். கான் சாஹிப் வீரத்தை கண்டு அஞ்சிய ஆங்கிலேயர்கள் அவரை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டி அவரது நண்பர்கள் மூலம் கைது செய்து தூக்கிலிட்டனர். பின்பு அவரது உடலை வெட்டி தலையை தஞ்சையிலும் கையை திருச்சியிலும் காலை நெல்லையிலும் உடலை மதுரையிலும் பிடித்தனர். ஏனென்றால் மருதநாயகம் என்ற கான் சாஹிப் மீண்டும் உயிர் பிழைத்து வந்து தங்களை தங்கள் நாட்டிற்கே விரட்டி விடுவாரோ என்று எண்ணும் அளவிற்கு ஆங்கிலேயர்கள் அஞ்சினர். இந்த சுதந்திர தினத்தில் கான் சாஹிப் வீரத்தை உலக அறிய செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் மரியம். அன்னை ஆசியா அலை மக்தப் மதர்சா. இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக முஸ்லிம்கள் பங்கு பெற்றுள்ளார்கள். இந்திய மக்களின் சுதந்திர சுவாசத்திற்காக பல ஆங்கிலேய மன்னர்களை எதிர்த்து மாபெரும் போர்களை புரிந்து 1790 முதலாக இரும்பு ரக ராக்கெட்டுகளை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய மண்ணில் செய்தவர் மாவீரர் திப்பு சுல்தான். இவ்வாறு இஸ்லாமியர்களின் தியாகத்தை உலகறிய செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.